Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 exponents and powers example 4. Question பாத்தீங்கன்னா simplify and write the answer in the exponential form. So கொடுத்திருக்க 4 subdivisions இமே நம்ம simplify பண்ணி எழுதணும். So first question பாத்தீங்கன்னா 2 power 5 divided by 2 power 8 the whole power 5. So divided by கொடுத்திருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதலாம் into 2 power minus 5. So first ஒவ்வொரு term தான் நம்ம simplify பண்ணணும். So first இந்த term simplify பண்றதுக்கு என்ன rule law of exponents அப்படினு பாப்போம். So generally பாத்தீங்கன்னா a power m divided by a power n. அதாவது காமனா இங்கேயும் பேஸ் வந்து a இங்கேயும் பேஸ் வந்து a. பவர் பாத்தீங்கன்னா இங்க m இங்க வந்து n. இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு தடவை பேஸ் எழுதினா போதும் a அப்படினு. நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணும் m. டினாமினேட்டர்ல இருக்க n வந்து மைனஸ்ல போயிடும். ஸோ மைனஸ் n அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் வச்சு இப்போ எப்படி எழுதலாம்? இங்கே பேஸ் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறது a. அந்த மாதிரி இங்கே பேஸ் என்னது 2. ஸோ இப்போ 2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே நியூமரேட்டர் பவர் என்ன 5. டினாமினேட்டர் பவர் எழுதும்போது ஒரு மைனஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தென் மீதி இருக்கிறதுலாம் அப்படியே எழுதிக்கலாம். the whole power 5 into 2 power minus 5. ஸோ எக்ஸ்போனன்ட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு டேர்மாக தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். So next 2 power 5 minus 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 5 minus 8. So 8 minus 5 என்ன 3. 8 ஓட சிம்பல் என்ன மைனஸ். So அப்ப 5 minus 8 ஓட ஆன்சர் என்ன உங்களுக்கு minus 3 வரும். So அப்ப 2 power minus 3. மற்றதெல்லாம் அதை அப்படியே எழுதிக்கலாம். Power 5 into 2 power minus 5. இப்போ திருப்பி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ரூல் என்னன்னா a power m the whole power n. அதாவது இதுக்கு ஒரு பவர் அதுக்கு ஓவராலா இன்னொரு பவர் இருக்கு அப்படின்னா ரெண்டு பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a பவர் m into n. ஸோ இப்போ இங்கே பேஸ் என்ன 2 இங்கே பவர் என்ன மைனஸ் 3 இங்கே பவர் என்ன 5. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முதல்ல இந்த டேர்மை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் டேர்முக்கு போகணும். 2 பவர் மைனஸ் 5 அது அப்படியே இருக்கு, அது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் 2 அது அப்படியே இருக்கும். மைனஸ் இங்கே வந்து 3க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, 5க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை. ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ், அப்புறம் 3 இன்டூ 5 வந்து 15. ஸோ இது ஒரு டேர்ம் இன்டூ 2 பவர் மைனஸ் 5. ஸோ அகெயின் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா a பவர் m இன்டூ a பவர் n. அதாவது ரெண்டு இடத்துலையுமே பேஸ் காமனாக இருக்கு, பட் மிடில் வந்து நம்மளுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பவர் வந்து வேற வேற இருக்கு அப்படின்னா ஸோ காமனாக ஒரு தடவை a எழுதினா போதும். அண்ட் தென் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இதை வந்து m பிளஸ் n. டிவிஷனில் இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் பார்த்தீங்கன்னா m மைனஸ் n. மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா m பிளஸ் n அப்படி எழுதணும். ஸோ பேஸ் வந்து காமனாக இருக்க பேஸ் என்ன 2, பவரில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் 15 பிளஸ் இங்கே என்ன பவர் இருக்கு மைனஸ் 5. ஸோ இப்போ 2 பவர் மைனஸ் 15 பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன மைனஸ், ஸோ 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 15 மைனஸ் 5. 5 பிளஸ் 5 10, அப்புறம் ஒரு கேரி 1 வரும். 1 பிளஸ் 1 என்ன 2. ஸோ காமனாக என்ன சைன் மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் 15 மைனஸ் 5 பார்த்தீங்கன்னா மைனஸ் 20. ஸோ இப்போ 2 பவர் மைனஸ் 20ன்னு எழுதலாம். ஸோ ஜென்ரலாக பவரை வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுப்போம். ஸோ அதனால இந்த டேர்மில் பவர் வந்து பாசிட்டிவ் எப்படி ஆக்கலாம், இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ 1 பை 2 பவர் பேஸ் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் 20 என்ன ஆயிரும் பிளஸ் 20ன்னு ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ கம்மிங் டு த செகண்ட் ப்ராப்ளம். minus 4 the whole power minus 3 into 5 the whole power minus 3 into minus 5 the whole power minus 3. So generally பார்த்தீங்கன்னா law of exponentsல a power m into b power m. அதாவது பேஸ் வேற வேற பேஸ் இருக்கு, ஆனா பவர் வந்து சேமா இருக்கு அப்படின்னா இந்த பேஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் a into b அப்படின்னு. காமனா இருக்க பவரை ஒரு தடவை எழுதினா போதும் m அப்படின்னு. ஸோ இது அப்ளிகபிள் ஃபார் மல்டிபிள் டேர்ம்ஸ் கூட. அதாவது எனக்கு 3 டேர்ம் இருக்குது அப்படின்னா a பவர் m இன்ட்டு b பவர் m இன்ட்டு c பவர் m இப்படி இருக்குன்னா நான் எப்படி எழுதலாம் a இன்ட்டு b இன்ட்டு c த ஹோல் பவர் m இப்படி எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ யூஸிங் தட் ரூல் நம்ம இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா பவர் எல்லாமே என்ன இருக்குது? -3 இருக்குது. அப்போ பேஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் என்ன? -4, செகண்ட் பேஸ் என்ன? 5, தேர்ட் பேஸ் என்ன? -5. அப்புறம் காமனாக பவர் என்ன? -3. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? ப்ளஸ். இங்கே எந்த சைனுமே இல்லைன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன? ப்ளஸ். 4 5s are 20. 20 into 5 என்ன? 100. Okay, 5 into 0 0. 5 2s are 10. So 20 into 5 வந்து 100. The whole power -3. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ பவரில் -3 இருக்குது. அப்போ டினாமினேட்டருக்கு கொண்டு போகும்போது இந்த டேர்ம் வந்து 1/100 the whole power 3 பாசிட்டிவ் ஆயிரும் பவர். அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/100 the whole power 3. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே இருக்க பேஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். 4 into 5 20, 20 into 5 100. அவ்வளோதான். ஸோ இப்போ பவரில் -3 இருக்கிறதுனால அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. ஸோ 1/100 the whole power 3 ஆயிரும். ஸோ கம்மிங் டு த third problem, third subdivision. So 1/8 into 3 the whole power -3 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் 3 power -3 இது அப்படியே வச்சுக்கலாம். பட் 8 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 is equal to 2 into 2 into 2. ஏன்னா 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அப்போ 8னா இப்படி எழுதலாமா? ஸோ இந்த 2 into 2 into 2வை 3 times 2 ரிப்பீட் ஆகிறதுனால எப்படி எழுதலாம்? 2 power 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த டேர்மை 1/8 நான் எப்படி எழுதலாம்? 2 power 3 அப்படின்னு எழுதலாம். இன்டூ 3 power -3. ஸோ முதல்ல ஏன் இப்படி எழுதுறோம்னா இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம 8 வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து பவரில் இருக்க டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவ் பவரில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ 2 power 3 கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்த டேர்மில் வந்து -3 இருக்குது. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்? 1/2 power 3 இன்டூ 3 power -3. இந்த டேர்மை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். 1/3 power 3. ஏன்னா பேஸ் வந்து 3, -3ன்றது பவர், அது பேஸ்க்கு டினாமினேட்டருக்கு வரும்போது +3 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதலாமா? எழுதி முடிச்சதுக்கப்புறமா 1 into 1 பார்த்தீங்கன்னா 1 divided by இந்த டேர்ம் 2 power 3 into 3 power 3. நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? நியூமரேட்டர் 1 அது அப்படியே தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் a power m into b power m. ரெண்டுத்துக்கும் காமன் பவர் இருக்குன்னா காமனாக ஒரு தடவை எழுதினா போதும். பவர் m பேஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் a into b. ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? 2 into 3. காமன் பவர் என்ன? 3. ஸோ 1/2 3s are என்ன? 6. 6 power 3. 1/6 power 3 தான் தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -3 the whole power 4 into 5/3 the whole power 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? a power m into b power m. இங்கே வேறு பேஸு, இங்கே வேறு பேஸு, பட் பவர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த ரூல் தான். பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. a into b. காமனாக ஒரு தடவை பவரில் m எழுதுனா போதும். ஸோ யூஸிங் இந்த ரூல் நம்ம இங்கே எப்படி எழுதலாம்? பேஸ் என்ன? ஃபஸ்ட்டு டேர்மோட பேஸ் -3, செகண்ட் டேர்மோட பேஸ் 5/3. ரெண்டுத்துக்கும் காமனாக பவர் என்ன இருக்குது? 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 3 கேன்சல் ஆயிரும். -5 the whole power 4. ஸோ -5 நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 5 நான் வந்து 1 into 5 இப்படி எழுதலாமா? ஏன்னா 1 into 5 வந்து 5, மைனஸ்ன்றது சிம்பிள் மைனஸ் தான், அது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ -5 நான் எப்படி எழுதலாம்? -1 into 5 the whole power 4 இந்த மாதிரி எழுதலாம். கரெக்டா? நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான்.
இப்போ இங்க மாதிரி அதாவது a into b the whole power m இருந்துச்சுன்னா நம்ம அப்படி எப்படி எழுதலாம் a power m into b power m. So a into b இங்க வரட்டும் இங்க வரட்டும் the whole power m காமனா பவர் இருக்குன்னா இது எப்படி எழுதலாம் a power m into b power m இப்படி எழுதலாமா? ஸோ அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் இங்க a தான் -1 b தான் -5 அப்போ -1 the whole power 4 into 5 the whole power 4 அப்படி எழுதலாமா? நெக்ஸ்ட் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -1 the whole power 4 அப்படின்னா என்ன? -1 the whole power 4 எப்படி எழுதலாம் நான்? -1 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. -1 into -1 into -1 into -1 ஓகே 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஓவராலாக சைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 into 1 1 1 into 1 1 1 into 1 1. ஸோ இப்போ -1 the whole power 4 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் +1. ஸோ அப்போ வேல்யூ என்ன வரும்? ஜஸ்ட் +1 into 5 power 4. ஓகே ஸோ 1 into any value என்ன? that particular value. அதாவது 1 into a அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதுவோம்? a தான். அதே மாதிரி 1 into 5 power 4 னா just இது வேல்யூ வந்து 5 power 4. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 4th subdivision. ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.